Hello all, welcome back to my channel and welcome back to the Banglore Days November 2021 part 2 vlog. So already first part பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 4 days ட்ரிப்பு பேசிக்கலி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் 2 days வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd டேக்கு போகலாம். ஸோ இட்ஸ் சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி வந்து நான் சின்னதாக ஒரு பேசிக்காக ஒரு மேக்கப் வந்து பண்ணேன். ஸோ அந்த மேக்கப்போட டுட்டோரியல் தனியாக வரும். ஸோ அதோட கிளிம்ஸ் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் தான் வந்து இதில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட விலாக் வந்து இதோட மேக்கப் டுட்டோரியல் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமேலு ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் வ்ளாகில் கொடுத்துருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் டேவை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் காட்டன் குர்த்தாவும் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மேக்ஸில் வாங்கினோம் ஒரு குர்த்தா போட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து டிராஃபிக்கில் வந்து எல்லார்கிட்டையும் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இன்விடேஷன் வந்து ஃபஸ்ட்டு 2 days வந்து நாங்கள் ஒரு சைட் ஃபுல்லும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒரு சைட், அதாவது நாங்கள் 2ஆக பிரிச்சுட்டோம். எந்தெந்த ஏரியா வேணுமோ அதெல்லாம் ஃபுல் கவர் பண்ணிட்டு வர மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணோம். இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து இது இன்விடேஷன் கொடுக்குற சில கிளிம்ஸ் தான் பார்க்குறீங்க. ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நாங்கள் வந்து எதுவுமே எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் விலாக்லேயும் சில டிப்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம டிராஃபிக்லேருந்து பெங்களூர் மாதிரி ஏரியா வந்து பயங்கரம் வந்து டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து எப்படி ஒரு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நான் ஈஸியாக இந்த தடவை நான் வந்து ஒரு இது கண்டுபிடிச்சேன். நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூசர்ஸ்க்கு தான் இது வந்து அப்ளிகபிள். என்னென்னா கூகுள் மேப்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆப்பிளில் மேப்ஸ் இருக்கும், இன்பில்ட் மேப், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் வந்து தப்பான இடத்துக்கு ரொம்ப சந்துக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு ஒசூரில். ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் தான் வந்து சரி மேப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் ஆல்மோஸ்ட் 5 yearsக்கு மேலே ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் அதை நான் வந்து பண்ணவே இல்லை. ஸோ இந்த இதில் தான் வந்து நான் வந்து மேப்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ். ஸோ போனீங்கன்னா நீங்கள் எனி ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து இது கிடைக்கும். ஸோ மேப்ஸுங்க மட்டும் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சர்ச் மேப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் அந்த லொக்கேஷன் செக் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் உடுப்பி பார்க் அந்த ஆல்ரெடி இருந்த ரீசன்ட் சர்ச்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கேட்கும், காரா நடக்கிறதா, பஸ்ஸா, 2 வீலரா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ரோட்ஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 வீலர்னால் கொஞ்சம் சந்தாக இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும். வாக்கிங்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும். கார்னால் கார் போகிற இடத்துல மட்டும் கிளியராக உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. இதே கூகுள் மேப்ஸில் இருக்குது, பட் அது வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. பட் இந்த மேப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. உங்களுக்கு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய லேன்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று வந்து ரைட் லேன் இருக்கும், ஒன்று லெஃப்ட் லேன் இருக்கும். நீங்கள் மிஸ் ஆகி ரைட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக லெஃப்ட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டான இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்களே இதில் இல்லை. கரெக்டாக லேன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து இண்டிகேட் பண்ணிடுது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ETA வந்து ஷேரும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எதர் ஏர் ட்ராப் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அனுப்ப முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆப்பிள் யூசர்ஸ்னால் மேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே கிளியராக இருக்கும். சின்ன அந்த லேன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லுது. இது கூட நீங்கள் வாட்சும் வச்சுருந்தீங்கன்னா, ஆப்பிள் வாட்சும் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கட்டு இங்கே ரைட் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போவே வந்து உங்களுக்கு டிக்குன்னு பஸரோட உங்களுக்கு வாட்ச் வந்து இண்டிகேட் பண்ணிவிடும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கட் திரும்புறதா அடுத்த கட் திரும்புறதாங்கிறது கன்ஃபியூஷனே இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடுப்பி பார்க் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் போட்டிருந்தேன் இல்லையா, அங்கே போயிட்டு 3rd day ஈவினிங் வந்து எப்படியாவது மசாலா தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. இது இந்திரா நகரில் இருக்கிற உடுப்பி பார்க். ஸோ ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. பார்க்கிங் போடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்க்கிங் வந்து போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஒரு ஆப்போசிட்லேயே ஒரு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ அந்த இதில் நாங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாப்பிட பண்ணோம். ஸோ மைசூர் மசாலா தோசைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். பட் திஸ் டைம்
அது அங்கே கிடைக்கல. வெறும் பட்டர் மசாலா தோசை மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் மைசூரில் இருந்த அந்த டச் உங்களுக்கு இல்லை. ஸோ கண்டினியூஸாக வந்து வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு லன்ச் டின்னர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 9 போல் இருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மார்னிங் ஏர்லியாக கிளம்பியும் எல்லா வீடும் இன்வைட் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே ஈவினிங் வந்து 12 ஹார்ஸ் ஆல்மோஸ்ட் எடுத்துச்சு ஃபுல்லுமே நாங்கள் வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு. ஸோ அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கோபி மஞ்சூரியன் வந்து ரொம்பவே டெம்ப்ட் பண்ணுச்சு. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு முதல்ல ஃபுட்டி. ஸோ அது ரொம்பவே டெம்ப்டிங்காக இருந்ததுனால அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணி ரொம்ப மினிமலாக அது மட்டும் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டின்னர் தான். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நின்றுட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உள்ள டைனிங்கும் இருக்குது. இந்த மாதிரி பெங்களூரில் நீங்கள் இந்த மாதிரியான அவுட்லெட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியும். ஸோ டிஃபன் மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ வாக் இன், கெட் அ அமௌண்ட் அண்ட் பே த அமௌண்ட் அண்ட் கெட் யுவர் டிஷ். செல்ஃப் சர்வீஸில் வந்து இந்த மாதிரியான இது நிறைய இடத்துல அவுட்லெட்ஸ் இருக்கும். டிஃபன் ஹவுசஸ் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி டிஃபன் ஹவுசஸில் வந்து யூ கேன் கோ அண்ட் ஹேவ் யுவர் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு இந்த ஃபன்னை பாருங்கள். அப்படிங்களா? எனக்கு தெரியாதுங்களே செல்வத்தை. ஆமாங்க. ஓகேங்க, வைக்கிறேங்க. நீங்கள் போய் நல்லா தூங்குங்க. பிளாக் பண்ணவனே எவனுக்கு இது போடு. ஸோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கால் பண்ணி ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் எங்கள் அப்பாவோட ஃபோனை கூப்பிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சொல்லி கேட்கல. ஸோ நாங்களும் ஃபன் பண்ணோம். அந்த வீடியோ தான் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் சண்டே வந்து திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ ஒரே ஒரு வீடு மட்டும் பேலன்ஸ் இருந்தது. போயிட்டு அங்கே இன்வைட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு ஸோ வி ஜஸ்ட் லெஃப்ட் தேர் ஃப்ரம் தேர். ஸோ ஒரு டீசெண்டான ஸ்டே, ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிப்புன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ செக் அவுட் எல்லாம் வந்து மார்னிங்கே பண்ணிட்டோம். ஸோ அந்த ட்ரீபூவில் வந்து உங்களுக்கு எல்லாமே மெசேஜஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபிசிக்கலி செக் அவுட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ பேமெண்ட்லேருந்து உங்களுக்கு செக் அவுட்லேருந்து செக்இன்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சண்டேங்கிறதுனால மார்னிங் வந்து ரொம்பவே இதாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப ரோட்ஸே வந்து ரொம்ப வேக்கண்ட்டாக இருந்தது. டிராஃபிக்ஸ் வந்து சுத்தமாக பெருசாக இருக்கவே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 9 போல் நாங்கள் வெளியே கிளம்பும்போது 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ அவுட்ருக்கு வரும்போது ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து டிராஃபிக்கே இல்லை. இட் வாஸ் வெரி நைஸ் கோயிங் லைக் திஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களோட ட்ரிப். ஸோ அது முடிச்சுட்டு ஈவினிங்குள்ளே நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ மழை இருந்ததுனால ஸோ ஏர்லியராகவே கிளம்பிட்டு நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 ஹவுசஸ் கூப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் பெங்களூருக்கு நீங்கள் போய் அங்கே இன்வைட் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சங்ககிரியில், அதாவது சேலம் தாண்டி உங்களுக்கு வந்து வர டோலுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஒரு ட்ராவலர்ஸுங்கிற மாதிரி ஒரு சரவணபவன் ஒன்று இருக்குது. ஸோ ரெகுலராக நாங்கள் எப்போ வந்து சென்னை பெங்களூர் போகும்போது இந்த ஹைவேல இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து எய்தர் ஃபஸ்ட்டு இல்லைன்னா திரும்பி வரும்போது இல்லை 2 டைமுமே வந்து அது டைம் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா இங்கே தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லன்ச் எல்லாமே வந்து இங்கே தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். ஸோ எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இன் ஹைவேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கிங்லேருந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐ திங்க் சேலம்லேருந்து நீங்கள் ஹைவேஸ் டச் பண்ணி ஐ திங்க் 20th கிலோமீட்டரில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்கும். ஸோ சங்ககிரிங்கிற ஏரியாவில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வெஜ் தான், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் லஞ்சுக்குள்ளே அங்கே போயிட்டு ஐ ஜஸ்ட் ஆர்டர்ட் அ மீல் அண்ட் வி ஹேட் அ குட் லஞ்ச் தேர். அதுக்கப்புறமேல் தான் நாங்கள் திரும்பியும் கிளம்பினோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே கிடைக்கும். பார்க்கிங்கும் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் நீட்டாக இருக்கும். ஸோ இது விட்டால் நீங்கள் வந்து தொப்பூரில் இருக்கிற A to B அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் போகும்போது நீங்கள் ப்ரீவியஸ் vlogல பார்த்தா தெரியும். அங்கே வந்து நாங்கள் லன்ச் முடிச்சிருந்தோம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் டூ ஏர்லியராக இருந்ததுனால நாங்கள் 1 o'clock அங்கே ரீச் பண்ணிடுவோன்னு அங்கே நாங்கள்
முடித்தோம். ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் ஒரு ஐ திங்க் 5 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், 4 to 5 இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ இது ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு இதாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து நைட் வந்து 12 o'clock வந்து என்னோடய மதர்-இன்-லாவோட பர்த்டே 29th November. ஸோ அன்றைக்கி மிட் நைட் வந்து கேக்ஸ் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அதை பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே ஏமா எனக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு டெலீட் பண்ணிருக்கீங்க. ஆமா உங்களுக்கு இது கூட வந்திருக்கேன். நாளைக்கு அது வெட்டலாம் காலையில ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. வாங்கி அதை ஊட்டிடு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய vlogs வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.